ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ். இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது மட்டும் செஞ்சாலே போதும், வேறு குழம்போ எதுவுமே செய்யணும் தேவையில்லை. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்தளவுக்கு வந்து நல்லா செவந்து வரணும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும், தேங்காவும் நல்லா செவந்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 8லேருந்து 10 வரைக்கும் காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா 10 இல்லை அதுக்கு அதிகமாகவே கூட சேர்த்துக்கலாம். 8 அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியமான காரம் இருக்கும். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்து இந்த புளியை நம்ம சேர்த்துக்கலாம். அது ரெண்டுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும். பெருங்காயத்தூளும் புளியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி எடுக்கணும். இதே பேன்லேயே 1 கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். திரும்பவும் நம்ம அதை குக் பண்ண போகிறதுல வறுத்து அப்படியே அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து வறுத்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கூட லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா டைம் எடுக்கும். நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் செவந்து வரணும். இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் உங்களுக்கு வறுபட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நல்லா மாறி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தளவுக்கு வந்து நல்லா வந்து செவந்து வரணும். இந்தளவு நல்லா வறுத்துட்டு இதே வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், வத்தல் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்துருக்கிற இந்த பருப்பையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மையாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். சூடான சாதத்தோட கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த துவையல் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.